ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து ராகியை வச்சு சமோசா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு, அதே அளவு ராகி மாவு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஏன் ரெண்டுமே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உருட்டும் போது கரெக்டாக வரும். நீங்கள் அந்த சமோசா மேலே இருக்க ஷீட் மாதிரி இருக்குல்ல, நம்ம சமோசா தான் செய்ய போகிறோம். சமோசா மேலே இருக்க ஷீட் இருக்குல்ல, அது வந்து அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இது கூட ஹாட் வாட்டர், ராகி மாவு ஊற்றிருக்கோம், அதனால ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வெறும் ராகி மாவு மட்டும் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தடியாக இருக்க மாதிரி இருக்கும் உருட்டும் போது. அதே மாதிரி நல்லா உருட்ட முடியாது உங்களால். ஸோ இப்போ இது மேலே ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது ஊற வைங்க. இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்துக்கு கூட சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்த்துருக்கோம். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். அது கூட கரம் மசாலா, சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாலாம் வச்சிங்கன்னா சாப்பிட முடியாது, அதனால தான் பச்சை மிளகா நாங்கள் வைக்கலை. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு எவ்வளோ வேணுமோ. அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரமாக எடுத்து வச்சிருங்க, சூடு ஆறட்டும். அதுக்குள்ளேயே மாவை தேய்ச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா மாவை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இது தேய்க்கும் போது ஒட்டும், அதனால கொஞ்சம் கோதுமை மாவு, ராகி மாவு ஏதோ ஒன்று கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரவுண்டா. இதை தேய்ச்சி எடுத்துட்டு 2ஆ கட் பண்ணிக்கோங்க. 2ஆ கட் பண்ணிங்கன்னா தான் உள்ள ஸ்டஃபிங் வைக்க முடியும். ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் காட்டுறோம்ல அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடிச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு வாட்டி, அந்த சைடு ஒரு வாட்டி இப்படி மடிச்சுட்டு நல்லா கார்னர்ஸ்லாம் அழுத்தி விட்டுட்டு உள்ள மசாலா வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ராகி, இந்த மைதா மாவு இல்லை அந்த மாதிரி மாவில் எதிலாவது ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அது கூட ஊற வச்சு ஒட்டிக்கலாம். பட் அது தேவைப்படாது. இந்த மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே ஒட்டிக்கும். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடு பண்ணியிருக்கோம், அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி போட்டோடனே பபிள்ஸ் வரணும். இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில். அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி அவங்க என்ன ஆயில், என்ன மாவு போட்டிருக்காங்கன்னா நமக்கு தெரியாதுனால நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமோசா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.